ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் மாயக்கலைகள் 64 இது 8வது கலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலை என்பது ஒரு அற்புதமான கலை. இந்த கலையில் அடையாளம் காட்ட முடியாத ஒரு தகவல் இந்த பூமியில் இருக்குமானால் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்குமானால் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. இதற்கு சொல்ல முடியாமல் போகும் பட்சத்தில் நமக்கு போதுமான அளவுக்கு அறிவும் அனுபவம் இல்லை என்ற ஒரே காரணியாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்ல முடியாத ஒரு தகவல் என்பது இல்லவே இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் ஒரு காரணி சம்பந்தப்பட்ட ஒரு உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோகம் என்றும் தோஷம் என்றும் அந்த காலத்திலேயே வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். தோஷம் என்பது நாம் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வை அல்லது ஒரு நிகழ்ச்சிகள் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அது ஒரு உறவுகள் மூலமோ அல்லது ஒரு காரணிகள் மூலமோ ஒரு ஏமாற்றத்தை தரும் பட்சத்தில் அதை தோஷம் என்று சொல்லுகிறோம். அதே அந்த உறவு அந்த காரணிகள் மூலம் நாம் திருப்திப்படக்கூடிய தன்மைகள் ஏதாவது ஒன்று கிடைத்துவிட்டால் அதை யோகம் என்றுகிறோம். அந்த வகையில் 1, 5, 9 திரிகோணங்கள். இதில் 1 என்பது நாம், 5 என்பது நமது குழந்தையும் நமது தந்தை வழி முன்னோர்களும். இந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாபகிரகத்தோடு சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அல்லது பாபகிரகங்களுடைய நட்சத்திரத்தை பெற்றாலோ அல்லது இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்களுடைய தொடர்பை பெற்றாலோ அந்த குழந்தைகள் நமக்கு ஒன்று இல்லாமல் போகிறது அல்லது கிடைத்தும் நம்மை விட்டு அதிக இடைவெளியில் வாழக்கூடிய தன்மைக்கு போய்விடுகிறது அல்லது நமக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. இது எந்த விதத்தில் அமைந்தாலும் அது புத்திர தோஷமாகவே கருதப்படுகிறது. மேலும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய அடையாளங்களை கடந்த காலத்தில் நிறைய முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடித்து எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லது அடையாளம் காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வகையில் சுமார் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் இந்த நூல்களில் உள்ள தகவல்கள் மறுபடியும் இப்போது மறுவரவாக அந்த தகவல் சார்ந்த தகவல்களை அன்று நூல்கள் வாங்கிய காலத்தில் இந்த இணையதள காணொளி கிடையாது. இன்று அதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இது சொல்லப்பட்ட நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் கடந்த 25 வருடத்தில் நம்முடன் வரும் வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து அதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நாம் நடைமுறையில் பார்த்த தகவல்களை இன்று பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே. அந்த வகையில் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போவது ஒரு வகை தோஷம். பாசமுள்ள பிள்ளைகள் வளர்ந்து பெரிய ஆளாகி அகால மரணம் அடைவது ஒரு புத்திர தோஷம். பிள்ளைகளால் அவமானப்படுவது, அடிக்கடி உதைபடுவது ஒரு விதமான புத்திர தோஷம். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் தள்ளி போவதால் காலம் கடந்த கல்யாணம் கடந்தால் கல்யாணம் முடிந்து குடும்பத்தில் பிரச்சனையாகி வாளாவட்டியாக பிறந்த வீட்டிற்கு வருவது இது ஒரு வகையான புத்திர தோஷம். பெண் பிள்ளைகள் ஒழுக்கம் கெட்டு விபச்சாரியாக போகுதல் அல்லது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்துப்போகாத நிலைக்கு போகுதல், மூளை வளர்ச்சி என்ற குழந்தை பிறத்தால், ஊனமற்ற குழந்தை பிறத்தால், நோயுள்ள குழந்தை பிறத்தல், இப்படி எல்லாமே ஒரு விதமான புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம். இதில் புத்திர தோஷம் என்பது ஒன்று, புத்திர சோகம் என்பது ஒன்று. குழந்தைகளே இல்லாமல் போய்விடுவது புத்திர சோகம். புத்திர தோஷம் என்பது பிறந்த குழந்தைகள் நமக்கு இசைவாக இல்லாமல் எதிர்வாதமாக அமைவது புத்திர தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட புத்திர தோஷம் எப்படி ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது அதற்கு ஒரு சில காரணிகளை அடையாளம் காட்டி வரையறுத்து சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள். சர்ப்பதோஷம் ஏற்படும் புத்திர தோஷம், பிதிருதா சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம், மாதிரி சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷம், பிராதிகிருது சகோதர சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம்,
மாதுள சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், பிராமண சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், பத்தினி சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், மந்திர சாபம், பிரேத சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம், இப்படி 8 வகைகளில் புத்திரதோஷம் இருக்கிறதாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். முந்தின ஜென்மத்தில் தந்தையை சரியாக கவனிக்காதனால் வேதனைப்படுத்தியதாலும் கடைசி வயது காலத்தில் கவனிக்காமல் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்துவதாலும் ஏற்படக்கூடிய பித்ரு சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம். இதனால் ஜாதகர் தன் தந்தையோடும் ஒத்துப்போக முடியாது அல்லது பிள்ளைகளோடும் ஒத்துப்போக முடியாத குணபாவத்தால் ஜாதகர் அவமானப்படுத்தப்படுகிறார் அல்லது வேதனைப்படுத்தப்படுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடியுது. சகோதரர்களுக்கு சேர வேண்டிய பங்கு சொத்துக்களை வஞ்சகம் செய்து எடுத்துக்கொள்வதாலும் சகோதரர்களை கொடுமைப்படுத்துவதாலும் ஏற்படக்கூடிய இந்த புத்திரதோஷம் தாய்வழி பகையால் தாய்மாமனை அவமானப்படுத்தினாலும் தாய்க்கும் பங்கு உண்டு என்று சொல்லி தாய்மாமன் சொத்துக்களை கவர்ந்து வர நினைப்பதால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம். இந்த சாபத்தால் தாய்வழி பகை மட்டுமல்ல, புத்திர பகையும் அவமானமும், பெண் பிள்ளைகளால் வாழாவட்டியாய் வருவதும், விவாகரத்து ஆகி வாழ முடியாமல் தவிப்பதும் போன்ற தோஷங்கள் இது தாய்மாமன் வழி சொத்து சொந்தங்களால் ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவத்தால் பெறக்கூடிய சாபத்தால் ஏற்படக்கூடியது. சாதுக்களையும் மகான்களையும் சிவனடியார்களையும் அவமானப்படுத்துவதால் ஏற்படுத்தக்கூடிய பிராமண சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம் என்று ஒன்று இருக்கிறது. மனைவியை கொடுமைப்படுத்துவதாலும் மனைவி பிள்ளைகளை விட்டு வைப்பாட்டி வீடே கெதி என்று இருப்பதாலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி நிற்பதும், பிள்ளைகள் நமக்கு எதிர்வாதமாக அமைவது அல்லது பிள்ளைகளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நாம் எதிர்வாதமாக அமைவது போன்ற தகவலும் ஒரு புத்திரதோஷத்தை அடையாளம் காட்டுவதாகவே இருக்கிறது. அடுத்து, மனைவியின் மனம் கொதித்து அதனால் சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம், பத்தினி சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம் என்று பல வகைகள் உள்ளது. இந்த தோஷத்தால் மனைவி மக்களால் அவமானப்படுத்து பண்டாரம் பரதேசியாக பிச்சை எடுத்தலும், கடைசி காலத்தில் தன்னை கவனிக்க ஆளில்லை என்று வருத்தப்பட்டு குடும்பத்தோடு இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் அனாதையாய் இறந்து போவது இந்த புத்திரதோஷத்தாலேயே ஏற்படுகிறது. மந்திர சாபம், பிரேத சாபம் இவற்றால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம் என்பது மாந்திரிகர்களை தேடிப்போய் நமக்கு வேண்டாதவர்களுக்கு பில்லி சூன்யம் வைப்பதும், குலதெய்வத்தை மறந்து வணங்காமல் இருந்தால் ஏற்படுகின்ற புத்திரதோஷம். இதனால் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் இருக்கும் மருத்துவத்திற்கு புலப்படாத நோய்கள் ஏற்படுவதாலும் சம்பாதித்த பணம் எல்லாம் இதற்கே போதுமானதாக இல்லாமல் செலவு செய்து கடைசியில் குடும்பம் விருத்தி இல்லாமலும் குடும்பம் பலமான வறுமையிலும் பட்டினியாலும் வேதனைப்பட்டு அமையக்கூடியது ஒரு வகை புத்திரதோஷம். அதற்கடுத்து துஷ்ட குணமுள்ள பிள்ளைகள் பிறந்து நமக்கு பலமான வேதனைகளையும் சங்கடங்களையும் தரக்கூடியது. சர்ப்ப சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷம் என்பது குழந்தைகள் பிறக்க இறந்து விடுவது. சர்ப்ப சாந்தி செய்தால் பிள்ளைகள் தங்கும். சரி, புத்திரதோஷம் இருக்கிறது, என்ன செய்யலாம்? பரிகாரம் செய்யலாம். புத்திரக்காரகனான வியாழ பகவானின் அதிதேவதை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம். எந்த கிரகம் புத்திரதோஷத்தை ஏற்படுத்தியதோ அந்த கிரகம் புத்திரதோஷம் அல்லது புத்தி காலத்தில், தசாபுத்தி காலத்தில் அதனுடைய அதிதேவதைக்கு அர்ச்சனை செய்து அதனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். எடுத்துக்காட்டாக புதன் புத்திரதோஷத்தை தருவாரானால் வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமும் வளர்பிறை புதனும் ஒன்று சேரக்கூடிய அந்த நாளில் புதனுடைய கோவிலில் அல்லது கன்னிமார் கோவிலில் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பலமான பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தால் அது தாய்மாமன் வழி சொந்தத்தையும், அதே சமயத்தில் தந்தைவழி தாத்தாவினுடைய சாபத்தால் ஏற்படக்கூடிய புத்திரதோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகுவதை ஒரே ஒரு 7-8 வருடத்தில் தெளிவாக காண முடியும். தந்தைவழி சொந்தக்காரர்களிடம் கேட்டு எங்கிருந்து என்று அறிந்து அந்த கோவிலுக்கு போய் வணங்குவதும், அந்த கோவிலின் கொடை விழாக்களில் கலந்து வருவதும், பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதாலும் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்தியாகும். இது மட்டும் இல்லாமல் அனாதை இல்லங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு அன்னதானம் வழங்குவது என்பது சாலச்சிறந்ததாக அமைகிறது. இந்த முதியோர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அன்னதானம் வழங்குவது சார்ந்த விஷயம். ஸ்திர வீட்டில் கிரகங்கள் அமர்ந்து அது தோஷத்தை உண்டு பண்ணும் பட்சத்தில் அதனால் வரக்கூடிய தோஷங்கள் அன்னதானத்தால் நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
பரிகாரம் செய்தால் மட்டும் தோஷம் நிவர்த்தியாகி விலகிவிடுமா? முழுவதும் விலகி விடுவதில்லை. முழுவதுமாக விலக வேண்டுமென்றால் என்ன அவமானம் ஏற்பட்டாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடியது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துவிட்டது என்று குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய அன்றாட நிதர்சனமான கடமைகளை விட்டு வெளியேறுவதும் ஒரு பலமான சாபத்துக்குட்பட்டது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தில் எல்லாம் கடவுளை பற்றி விலாவரியாக பேசி மக்களை கவரலாம். ஆனால் குடும்பத்தினால் பட வேண்டிய அவஸ்தைகளையும் பட்டு தீர்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த தோஷம் அடுத்த பிறவியிலும் தொடராமல் இருப்பது பிறவியோடு முடிந்துவிடும். அவமானமும் துக்கமும் ஒரு அடையாளம்தான். எங்கோ ஓரிடத்தில் ஒரு பாதையின் திசையை மாற்ற வேண்டும் என்பதற்கான அறிகுறிகள் குடும்பத்தினரால் ஏற்படக்கூடிய இந்த அவமானமும் துக்கமும் வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியது. ஒரு நாள் வாழ்ந்து அனுபவித்து விட வேண்டும். வாழ்வினுடைய நடந்து போய் பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் மன ரீதியாக கீழே விழுகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நம்மை நன்றாக கவனித்து பார்த்து எப்படியெல்லாம் மனோரீதியாக அல்லது யதார்த்த ரீதியாக பாதை மாறி போகிறோம் அல்லது வழி தவறி போகிறோம் என்று உணர்ந்து சரியான பாதையில் பயணிப்போமானால் அல்லது சரியான வழியில் பயணிப்போமானால் அதனுடைய தோஷங்களினுடைய பாதி பலன்கள் குறைந்து பாதியை சுலபமாக தெய்வத்தினுடைய அனுசரணையும் ஆதரவினாலும் ஆசைகளாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலகி இறக்கும் போது நிம்மதியாக இறப்பதற்கு வழி தருகிறது. புரிந்தால் புத்திர தோஷங்கள் குறையும். குண பாவத்தில் அமைத்து ஏற்பட்டு மாற்றம் தெரியும். குணபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை தெளிவாக உணர முடியும். அதனால் வாழ்க்கை ஒரு இனிய அனுபவமாக அன்றி போராட்டமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கை ஒரு யுத்தம் அல்ல, இது ஒரு மோதல் அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து முடிவெடுத்து அதற்கான பரிகாரங்களையும் அதற்கான உயிர்களிடம் அனுசரணையாக வாழ்வதுமே ஒரு சாலச் சிறந்த பரிகாரமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பொதுவாகவே புத்திர தோஷங்கள் என்பது முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய பிரதிபலிப்பு. போன ஜென்மத்தில் நாம் செய்த நல்லது கெட்டது நன்மை தீமைகளை அனுசரித்தே இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தையாக பிறக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு அனுசரணையாக இப்பிறவில் நல்லதை செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் தீயதை செய்யாமல் மற்ற உயிர்களை வருத்தப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் வாழக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகள் அடுத்த தலைமுறையில் அற்புதமாக வாழும் வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்று கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9782972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.